நான் இப்ப வர்ற வழியெல்லாம் பார்த்தேன். மணி 8:15, 8:20, 8:25, 8:30 வரைக்கும் பாத்துக்கிட்டு வந்தேன். எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு ஓரமா பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து மணிக்கணக்கா காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. ராத்திரி 8:30 மணிக்கு 9 மணிக்கு பஸ் கிடைச்சி வீட்டுக்கு போய் அவங்க மறுநாள் காலையில வேலைக்கு உத்தியோகத்துக்கு எப்படி போவாங்க? உங்களால பஸ் வாங்கி விட முடியல. சுத்தமா பஸ் இல்ல தமிழ்நாட்டுல. நான் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கேன். எங்கேயாவது பஸ்ஸ பாக்குறேன்னா அத்திப்பூ மாதிரி இருக்கு. எங்கேயோ ஒரு பஸ்ஸ பாக்குறோம். இதுல என்ன சொல்றாங்க? பஸ் நாங்க ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், மக்கள் காசு கொடுத்து போற பஸ்ஸையே கண்ணில் பார்க்க முடியல, ஃப்ரீ பஸ்ஸை எப்படி பார்க்க முடியும்? சுத்தமா பார்க்க முடியல. அதெல்லாம் பொய் கதை. இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா சிக்கனமா அரசாங்கத்தை நடத்தினா நடத்த முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நிர்வாகமே செய்ய தெரியாம நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு ஏதோ பாட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு அவர் முதலமைச்சர் தான் வர்றாரு, நல்லாட்சி கொடுக்க போறாருன்னு, இப்ப நல்லாட்சியாவா நடந்துகிட்டு இருக்கு? இல்லையே. இந்த மாதிரி ஒன்னையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரியான பேர்வழிகளுக்கு வாக்க செலுத்திடாதீங்க. ஆனா ஒண்ணு, இந்த டோக்கனுங்கிறதோ இந்த ஃப்ரிட்ஜுங்கிறதோ இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறோங்கிறதோ உங்களுக்கு 5 வருஷத்துக்கு போராது. அதனால இத கொடுத்து உங்கள்ட்ட இருந்து வாக்க வாங்கி அவங்க உட்கார்ந்துக்கிட்டு திருப்பி இயற்கை வளத்தை சூறாடுறதோ இந்த மாதிரி வேலை தான் நடக்கும். அதனால மக்கள் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணி நீங்க வாக்களிக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன்.